அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியாவுக்குள்ள எப்படி இஸ்லாம் வந்தது? எல்லா வரலாற்று புத்தகங்கள்லையும் 8ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலகட்டத்துல கிபி 711 முகமது இப்னு காசிம் என்கிற முஸ்லிம் படை தளபதி வாள் சுழற்றி ரத்தம் சொட்ட சொட்ட சிந்து மார்க்கமாக இந்தியாவிற்குள் நுழைந்து இஸ்லாத்தை பரப்பினார் அப்படின்னு நிறைய புத்தகங்கள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப மொத்தத்துல இஸ்லாம் என்பது ஒரு ஆக்கிரமிப்பாளர்களுடைய உருவத்துல தான் இந்தியாவுக்குள் நுழைந்ததாக நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனா உண்மையான வரலாறு என்னன்னு சொன்னா, இந்தியாவுல இஸ்லாம் ரொம்ப அமைதியான முறையில பரவியது அப்படிங்கிறது தான் உண்மையான வரலாறு. முகமது இப்னு காசிமுடைய வருகைக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் பரவி விட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான வரலாறாக இருக்கு. இப்ப இந்த உண்மையான வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நம்ம வரலாற்றினுடைய முன்னாள் பக்கங்களை எல்லாம் புரட்டணும். இந்தியாவிற்கும் அதுலயும் குறிப்பாக தென்னிந்தியாவுக்கும் அரபுகளுக்கு மத்தியிலான அந்த தொடர்புகளை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும். இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தென்னிந்தியாவுக்கும் அரபுகளுக்கும் மத்தியில ரொம்ப நீண்ட ஒரு தொடர்பு இருந்தது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே குறிப்பிடுறாங்க. அரபியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள்னா, அவர்கள் பிற நாட்டுக்கு வியாபாரம் செய்துதான் தங்களுடைய வாழ்வாதாரங்களை திரட்டி கொண்டு வாழக்கூடியவர்கள் அப்படின்னு பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில அரபியர்கள் வடக்கு மார்க்கமாக கருங்கடலை கடந்து அவங்க ரஷ்யாவிற்கு வியாபாரம் செய்து போயிருக்காங்க. அதே போல தென்மார்க்கமாக இலங்கை, இந்தியாவினுடைய கேரளா பகுதிகள், தமிழக பகுதிகள், ஜாவா, ஜகார்த்தா, சுமத்ரா, சைனா போன்ற நகரங்களுக்கெல்லாம் இவர்கள் வியாபார நிமித்தமாக இஸ்லாம் வர்றதுக்கு முன்பாகவே பயணம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு வரலாறு நமக்கு சொல்லுது. இப்படி வியாபாரம் செய்ய வந்த இந்த அரேபியர்கள், அதே போல ரோமானியர்கள், இவர்கள் தமிழகம் அதே போல கேரளா பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் முடித்து கொண்டு இங்கே வாழவும் செய்தாங்க. இவர்களுக்கு பிறந்த இந்த குழந்தைகளை எல்லாம் கலாசிகள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. கலாசிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகா பிள்ளைகள் அப்படின்னா பெரிய வீட்டு குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். இந்த மகா பிள்ளைகள் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் காலம் கடந்து மருவி போய் மாப்பிள்ளை என்கிற ஒரு வார்த்தை வந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. கேரளாவில் கோட்டயம் பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை நஜ்ரான் மாப்பிள்ளை அப்படின்னும், முஸ்லிம்களை ஜோனை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இன்னைக்கு காலம் வரைக்கும் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல இஸ்லாம் வருவதற்கு முன்பாக பயணம் செய்து வந்து இங்க குடும்ப வாழ்க்கை நடத்திய இந்த அரபியர்கள் இவர்கள் யாரும் முஸ்லிம்கள் அல்ல என்பது இங்க நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் ஆரம்பிக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக இறைவனால் தேர்வு செய்யப்படுறாங்க. அரபுலகங்கள்ல இஸ்லாத்தை பற்றியான அந்த பிரச்சாரங்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டங்கள்ல தென்னிந்தியாவுல இருந்த மதங்களை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது, தென்னிந்தியாவுல புத்த மதம், கிறிஸ்துவம், யூதம், இந்து மதம் இப்படி பல மதங்கள் தென்னிந்தியாவில் இருந்ததாகவும், இந்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவர்களுக்கு மத்தியில மத ரீதியான எந்த சண்டையும் ஏற்படல. இவர்கள் எல்லாரும் மத சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. மத சகிப்புத்தன்மைக்கு ஒரு அடையாளமாகவும் இருந்தாங்க அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே குறிப்பிடுறாங்க. இந்த காலகட்டங்கள்ல தான் இஸ்லாமும் தென்னிந்தியாவுக்கு வருது. தென்னிந்தியாவுக்கு இஸ்லாத்துக்குமான தொடர்பு ரொம்ப பழமையானது. KS நீலகண்ட சாஸ்திரி என்கிற வரலாற்று ஆய்வாளர் இந்து மத எழுச்சி என்கிற தன்னுடைய புத்தகத்துல தென்னிந்தியாவிற்கான இஸ்லாமுடைய தொடர்பு எவ்வளவு பழமையானதுன்னா, வட இந்தியாவை விட தென்னிந்தியாவுக்கும் இஸ்லாத்துக்குமான தொடர்பு என்பது பழமையானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்ப இந்த செய்தியினுடைய அடிப்படையில முகமது இப்னு காசிம் அவர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து வர்றதுக்கு முன்பாகவே தென்னிந்தியாவுக்குள்ள இஸ்லாம் வந்து விட்டது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கு. அப்ப இந்த செய்தியை உண்மைப்படுத்துற விதமா ஒரு நிகழ்வையும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இப்னு பத்தூத்தா, தாரிகே ஃபரிஷ்டா போன்ற வரலாற்று புத்தகங்கள்ல ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்பட்டு இருக்கு. அரபு நாட்டை சார்ந்த சில பயணிகள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அடக்குஸ்தலத்தை பார்ப்பதற்காக அவங்க கடல் மார்க்கமாக பயணம் செய்து வர்றாங்க. இப்படி கடல் மார்க்கமாக பயணம் செய்து வந்த இந்த அரேபியர்கள் நடுக்கடல்ல ஒரு சூறாவளியால பாதிக்கப்பட்டு கேரளாவுடைய கொடுங்கல்லூர் பகுதிக்கு இவங்க கரை ஒதுங்குறாங்க. அன்னைக்கு காலகட்டங்கள்ல கொடுங்கல்லூர் அப்படிங்கிற இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தது யாருன்னா, சேர மன்னர்கள்ல பெருமாள் வம்சத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பயணிகளும் மன்னரும் சந்திச்சு பேசிக்கொள்றாங்க. நிறைய செய்திகள் பேசப்படுது. பொருளாதாரம் ரீதியாக, நாட்டுடைய சூழ்நிலைகள், இப்படி நிறைய செய்திகள் பேசப்படுது.
அந்த வந்த பயணிகள் இடத்துல மன்னர் மதம் தொடர்பாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த வந்த பயணிகள் தங்களை முஸ்லிம்கள் என்று அறிமுகப்படுத்தி கொள்றாங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப மன்னர் சொன்னாரு, எங்களுடைய நாட்டுல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய மதங்களை பற்றி எல்லாம் நாங்க நேரடியாக தெரிந்து கொண்டோம். ஆனா முஸ்லிம்களை பத்தி இதுவரைக்கும் நாங்க தெரிந்து கொண்டதில்ல. உங்களோட மதங்களை பத்தி சொல்லுங்க, உங்களோட இறை தூதரை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அந்த மன்னரும் அந்த வந்த முஸ்லிம்களிடத்துல கேட்கறாங்க. இப்ப முஸ்லிம்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த நற்குணங்களை பத்தியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பற்றியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலவு பிளந்த அந்த அற்புதத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க. மன்னர் இந்த நிகழ்வை கேட்ட உடனே அதிர்ச்சி அடைகிறார். காரணம் என்னன்னா, தன்னுடைய நாட்டுல ஏதாவது முக்கியமான நிகழ்வு ஏற்பட்டா, ஒரு ஆச்சரியமான நிகழ்வு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அத அரசாங்க பதிவேட்டுல பதிவு வழக்கமாக இருந்தது. அப்படி இந்த நிலவு பிளந்த அந்த நிகழ்வும் அந்த பதிவேட்டுல பதிவு செய்யப்பட்டு இருக்கு. உடனே மன்னர் அவர்கள் பதிவேட்டை எடுத்து வரும்படி சொல்லி அதை படிக்கவோ செய்தாங்க. இதை கேட்ட உடனே மன்னர் ஆச்சரியம் அடைந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிட்டாரு. இஸ்லாத்தை அந்த வந்த பயணிகள் மூலமாக அந்த மன்னரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சேர மன்னர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை நீங்க எந்த காலத்திலையும் எப்பவும் வெளிப்படுத்தக்கூடாது, அதை நீங்க மறைத்தே வைத்திருக்கணும் அப்படின்னு மன்னர் அவர்கள் அந்த பயணிகள்கிட்ட சொல்றாங்க. இப்ப மன்னர் அடுத்தது அந்த பயணிகள் இலங்கை செல்வதற்காக மன்னர் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து கொடுக்கிறாரு. மன்னர் அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்க இலங்கை போய் உங்களுடைய பயணங்களை முடித்து விட்டு நீங்க திரும்பி போகும்போது என்னுடைய நாட்டுக்கு வரணும், என்ன உங்களோடு மக்காவிற்கு அழைத்து செல்லணும் அப்படின்னு அந்த மன்னர் சொல்றாங்க. அதே போல அந்த பயணிகள் இலங்கையினுடைய பயணத்தை முடித்துட்டு கொடுங்கல்லூருக்கு வர்றாங்க, மன்னரை சந்திக்கிறாங்க. மன்னர் அந்த சந்தர்ப்பத்துல தனக்கு ரொம்ப விசுவாசமான நபர்களை எல்லாம் அழைத்து, நான் இறைவனை சந்திக்கிறதுக்காக வேண்டி தனிமையில் இருக்க போறேன், அதனால அரசாங்கத்தினுடைய இந்த பதவிகளை எல்லாம் பொறுப்புகளை எல்லாம் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், என்ன நீங்க யாரும் எந்த சந்தர்ப்பத்திலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் தனக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கக்கூடிய சில நபர்கள்ட்ட அரசர் அவர்கள் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைத்து முடிச்சுட்டு அரசர் அவர்கள் வந்த பயணிகளோடு யாருக்குமே தெரியாம ஒரு கப்பல்ல மக்காவிற்கு பயணம் செய்தார் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த சேர மன்னர் யாரு அப்படின்னு நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. சில வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மன்னர் பள்ளிபான பெருமாள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சில வரலாற்று ஆசிரியர்கள் சேரமான் பெருமாள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா மொத்தத்துல சேர நாட்டை ஆண்ட பெருமாள் வம்சத்தை சார்ந்த ஒரு மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுல எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் ஒருமித்த கருத்தை தெரிவித்திருக்காங்க. இப்படி இஸ்லாமானது தென்னிந்தியாவுல ரொம்ப அமைதியான முறையில ரத்த சிந்தப்படாம வாழ்க்கை சுரட்டப்படாம இஸ்லாம் பரவியது அப்படிங்கிறது தான் உண்மையான வரலாறாக இருக்கு. அதே போல இஸ்லாம் இங்கு வளர்றதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த அரபு வணிகர்கள் இங்கு வந்து தமிழகம் கேரளா பகுதிகளில் அவங்க வியாபாரத்துல ஈடுபடுறாங்க. அப்படி வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த முஸ்லிம்களை நம் நாட்டை சார்ந்தவர்கள் பார்க்கிறாங்க. இந்த முஸ்லிம்களோட நற்குணங்களை பார்க்கிறாங்க, முஸ்லிம்கள் எப்படி வியாபாரத்தில் நீதமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறாங்க. இதனால ஈர்க்கப்பட்ட நம் நாட்டை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தையும் தழுவுறாங்க. இதுதான் இந்தியாவுல குறிப்பாக தென்னிந்தியாவுல இஸ்லாம் வளர்ந்ததுக்கான வரலாறாக இருக்கு. ஆனா இந்த வரலாறுகள் எல்லாம் திட்டமிட்டே மறைக்கப்படுது. கிபி 6வது 7வது 8வது இந்த நூற்றாண்டுகள் எல்லாம் இருண்ட காலம் என்றும், இந்த நூற்றாண்டுகள் நடந்த வரலாறுகளுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னும், முஸ்லிம்களுடைய இந்த வரலாறுகளை எல்லாம் மறைக்கிற விதமா முஸ்லிம்களுடைய இந்த உண்மையான வரலாறுகள் எல்லாம் ஆய்வு செய்யப்படாம உதாசீனப்படுத்தப்படுது. முஸ்லிம்களுடைய இந்த அமைதியான இஸ்லாம் வளர்ந்த வரலாற்றை மறைக்கிறதுக்காகத்தான் வடநாட்டுல முகமது இப்னு காசிம் அவர்கள் போர் தொடுத்ததன் மூலமாக இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் வளர்ந்தது அப்படின்னு வரலாறுகள் இவங்க பேசுறாங்க. அதே போல இஸ்லாமியர்களுடைய இந்த அழகிய வரலாறை மறைக்கிறதுக்காகத்தான் முகமது கஜனி அவர்கள் 18 முறை இந்தியாவின் மீது போர் எடுத்து வந்தார் அப்படிங்கிற இந்த வரலாறுகள்லாம் அதிகமாக பேசப்படுது. ஆகவே இஸ்லாம் என்பது ரொம்ப அமைதியான முறையில இந்தியாவுக்குள் நுழைந்தது அப்படிங்கிறது தான் உண்மையான வரலாறாக இருக்கு. தென்னிந்தியாவில எப்படி இஸ்லாம் ரொம்ப அமைதியாக நுழைந்ததோ அதே போலதான் வட இந்தியாவிலையும் இஸ்லாம் ரொம்ப அமைதியான முறையில பரவியது என்பதுதான் உண்மையான வரலாறு. தொடர்ந்து நம்ம வரலாற்றை பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.